அந்த வினாத்தாளினுடைய அடிப்படையிலையும் மேலும் சில விடயங்களை உள்ளடக்கியதாகவும் இந்த செயலமர்வை முன்னெடுப்பதற்கு தீர்மானித்திருக்கு. இதை நான் நேரடியாக பேஸ்புக்ல லைவ் செய்யறதுக்கு ஆயத்தப்படுத்தினா இணைந்திருக்கிற ஆட்கள் எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறதால அதுல இணைய முடியாத, அதாவது உங்களை லைவ் பண்ண முடியாமல் இருக்கிறது. இருந்தாலும் கூட நாங்கள் இதில் இணைந்திருக்கிற இந்த 500 பேருக்காகவும் நான் இந்த செயலமர்வை தொடர்ந்து முன்னெடுக்க இருக்கிறேன். கொஞ்சம் தாமதமாகிவிட்டது, இருந்தாலும் முன்னெடுப்போம். சரி, அப்போ ஒரு பொது உளச்சார்பு அல்லது நுண்ணறிவு வினாத்தாளை நாங்கள் எவ்வாறு அணுகுவது என்பது சம்பந்தமாகத்தான் இன்றைய இந்த இதுல கலந்துரையாடல நான் உங்களோடு டிஸ்கஸ் பண்ண போறேன். உண்மையில ஒரு பொது உளச்சார்பு வினாத்தாள் அல்லது நுண்ணறிவு வினாத்தாள் அல்லது பொது விவேக வினாத்தாள் என்று சொல்லப்படுகிற வினாத்தாள்கள் எல்லாமே உங்களுடைய தற்கிக்கும் அறிவை, சிந்தனை ஆற்றலை, உங்களுடைய முன்திரும்பும் பின்திரும்பும் ஆற்றலை ஆராய்வதாகத்தான் அந்த வினாக்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கு. சிறிய சிறிய வேறுபாடுகள் இருந்தாலும் கூட அந்த வினாத்தாள்கள்ல பெரும்பாலான விடயங்கள் உங்களுடைய உளப்பாங்கையும் உங்களோட பிரச்சனையை தீர்க்கிற ஆற்றலையும் தற்கிக்கும் ஆற்றலையும் பார்ப்பது போலத்தான் அமைந்திருக்கு. அப்ப பொது உளச்சார்புன்றது ஒரு பரந்த ஏரியா. ஆனால் அதுக்குள்ள எங்களுக்கு பொருத்தமான அல்ல எங்களால செய்யக்கூடிய அடிப்படையிலான வினாத்தாள்களை நாங்கள் தெரிவு செய்து படிக்க வேண்டிய தேவை இருக்கு. அவங்களுடைய தேவை என்னவோ அதற்கேற்றவாறு நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப அதற்கேற்றவாறு நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எப்படி நாங்கள் அதை செய்யலாம் என்று சொன்னால் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணா சரி. அதாவது முயற்சி செய்தால் எங்களால இந்த வினாவுக்குரிய விடைகளை இலகுவாக செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது உங்களுக்கு. ஆனால் அந்த வினாத்தால நாங்கள் அணுகிறதுல தான் எங்களுக்கு பிரச்சனை இருக்கு. எல்லாராலையும் அந்த பேப்பரை செய்ய முடியும் வீட்டுல தந்தால். ஆனால் பரீட்சை மண்டபத்துல தந்தால் செய்ய முடியாமல் இருக்கிறது. ஏன் என்று சொன்னால் எங்களுடைய பயிற்சியின் அளவு போதாது. எங்களுக்கு விடயம் தெரியும், ஆனா அதை வேகமாக செய்கிற அளவுக்கு எங்களுடைய பயிற்சி காணும். அப்ப அதற்காகத்தான் இந்த வழிகாட்டுல வழங்கும். ஒரு ஆப்டிடியூட் வினாத்தால ஒரு வினாவை செய்யறதுக்கு உங்களுக்கு 1 நிமிடத்துக்கு மேல எடுக்குன்னு சொன்னா, 1 நிமிஷத்தை விட கூடுதலா எடுக்குன்னு சொன்னால் நீங்கள் இன்னும் பயிற்சி செய்ய வேண்டும் என்றதை உணர வேண்டும். கணித ரீதியாக ஆப்டிடியூட் வினாத்தால அணுகிற ஆட்களுக்கு முழுமையாக விடையளிக்கலாம் போகும். அதாவது நீங்கள் முறையில செய்து கொண்டு போனால் 50 வினாக்கள் வந்தா 50ஐயும் செய்ய முடியாமல் போகும். ஒரு 30-40 வினாக்களை செய்யக்கூடியவர். ஆனால் அது கணித விஞ்ஞானத்துறை சார்ந்தவர்கள் அந்த பயிற்சியில இருக்கிறதால அவர்கள் 40-45 வினாவுக்கும் போவினர். ஆனா மற்ற பாடத்துறையில இருக்கிறவர்கள் அந்த அளவுக்கு பயிற்சி இருக்காது. அப்ப அவர்கள் எப்படி செய்கிறது? அவர்களுக்கும் இந்த பரீட்சை தானே நடக்க போறது என்று சொன்னால் அதற்காகத்தான் இப்படியான ஷார்ட் கட்ஸை நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதாவது கணித ரீதியாக அணுகாமல் ஷார்ட் கட்டுக்கால போறது. அது எல்லா சந்தர்ப்பத்திலையும் கை கொடுக்கும் இல்லை. வினாத்தாண்ட அமைப்பு மாறினால் அல்லது வினாவின் அமைப்பு மாறினால் சில நேரங்களில் சரக்கும். ஆனால் பெரும்பாலும் ஒரு ஆப்டிடியூட் வினாத்தாளுக்குரிய அமைப்பு ஒரே மாதிரி தான் அமைந்திருக்கிறது. அந்த அடிப்படையில நாங்கள் இந்த வினாக்களை எவ்வாறு அணுகுவது என்பது தொடர்பாக இப்போது பார்ப்போம். அப்ப இதுல மொழி அறிவு சம்பந்த மொழித்திறன் சம்பந்தப்பட்ட வினாக்கள், எண்கோலங்கள், தர்க்கிச்சு தீர்வு காணுற தரவுகளை ஒழுங்கமைக்கிற பந்தி அமைப்பு வினாக்கள், இரகசிய குறியீடுகள், எண்கோலங்கள், அதே மாதிரி கூற்றுக்கள், காரணங்கள், லொஜிக் சம்பந்தப்பட்டதாக, அல்லது புலக்காட்சிக்கு 5 படத்தை தந்தா அதுல வித்தியாசமான படம் அல்லது பிம்பத்தின் தோற்றம், புலக்காட்சியை அடிப்படையாக கொண்ட வினாக்கள் என்று சொல்லி பலதரப்பட்ட வினாக்கள் எங்களுடைய ஐக்யூ பேப்பர்ல வரும். ஆனால் நான் இன்றைக்கு எல்லா வகையான வினாக்களையும் தொட்டு செல்லவில்லை. நான் ஏற்கனவே 2 சேலமரு சேர்ந்த இதுல புரியா செய்யும் பொழுது பல விடயங்களை தொட்டு சென்றான். இந்த முறை கணித ரீதியான வினாக்களையும் தரவுகளை ஒழுங்கமைக்கிற பந்தி அமைப்பு வினாக்களையும் உங்களுக்கு தொட்டு செல்லலாம் என்ற அடிப்படையில தான் இன்றைய கருத்தரங்க நாங்கள் வடிவமைச்சு உங்களுக்கு பயிற்சிக்காக ஒரு வினாத்தாளன் தந்திருக்கு. அநேகமா செய்து பார்த்திருப்பீங்க. சில அநேகமானர்கள் அந்த வினாக்களை சந்தித்திருப்பீர்கள். இருந்தாலும் நீங்கள் சந்தித்து நீங்கள் செய்த வழியையும் நான் சொல்ற வழியையும் பாருங்க. எது இலகுவானதாக இருக்கு அல்லது எது உங்களுக்கு சுகம் நீங்க செய்யறது சரியென்றா அதையே பின்பற்றும். இல்ல நான் இப்ப சொல்ற முறை சரியா இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா அதை பின்பற்றும். இல்லாமட்டா வேறு பலவாளர்களிட நல்ல ஐடியாஸ் இருந்தா அதை பின்பற்றணும். இந்த கற்றது இந்த ஒரு கொஞ்சம் தான் நான் கற்றிருக்கேன். இவ்வளவுதான் தெரியும் எனக்கு. நான் என்ன தெரிஞ்சதை உங்களை சொல்லித்தரேன். ஆனால்
பல விடயங்கள் அறிந்தவர்கள் இருப்பார்கள், அனுபவமான இருப்பார்கள், அவர்களிடம் மற்றும் அறிந்து கொண்டிருப்பீர்கள். அது இலகுவானது, அதை பின்பற்றுவோம். எல்லோருக்கும் ஏதாவது ஒரு அறிவு இருக்கும். அதுல என்ன தெரிஞ்சு நான் செய்ய பண்றேன். சரி, இப்ப நாங்க நேரடியா வினாத்தாளுக்கு போகலாம். அப்ப இந்த வினாத்தாள்ல பாருங்க, முன்னுக்கு உள்ள 10 வினாக்கள் இதுல மொழித்திறன் சார்ந்ததாக இருக்கும். ஆனால் எக்ஸாமுக்கு 10 வினா வராது. எக்ஸாமுக்கு வர்றது 5 வினாக்கள் வருவது உண்டு. சில வேளைகள்ல 10 வினாக்களும் வந்திருக்கிறது, சில வேளைகள்ல வராமல் கூட விடலாம். அப்ப அதெல்லாம் நீங்க பார்க்கலாம். இல்ல பாருங்க, இதுல வித்தியாசமான தொடர்பை காட்டுற எழுத்தை தெரிவு செய்து எழுதட்டாம். இல்ல வித்தியாசமான தொடர்பு சொன்னா இங்க பாருங்க, CMDL CD CL இருக்கு. அப்ப இது ஏதாவது ஒரு ஆங்கில குறியீடோ அல்லது ரகசிய குறியீடோ அல்லது ரோமன் லக்கமோ என்றதை நாங்கள் இங்க இனங்காண வேண்டும். அப்ப எப்படி இனங்காணலாம் என்றால், இங்க பாருங்க, எல்லா எழுத்தும் ஏதாவது 900 400 150 என்று சொல்லி ஏதாவது இடையில நிக்குது. ஒன்று மட்டமே பாருங்க 500. அப்ப 500 என்றது ரோமன் லக்கத்தை தனி எழுத்தால காட்டப்படுகிற குறியீடு. ஆனால் இங்க தனி எழுத்தால காட்டல. ஆகவே 500 என்றதுதான் வித்தியாசமானதா இருக்க போகுது. ஏனென்று சொன்னால் இங்க மற்ற எல்லாம் 2 எழுத்தால காட்டியிருக்கு, இது தனி எழுத்தால காட்டியிருக்கு. அப்ப இதுதான் அப்ப இல்ல 500 என்றதுதான் விடையார். சரி, அடுத்த வினாவை பார்த்தீங்கன்னா, இதுல எல்லாருமே ஏதாவது ஒன்றோட தொடர்பட்ட ஆட்கள் தான். ஆனால் பிரெடிக் அகஸ்தே பல்தோடி என்றது சுதந்திர சிலை வடிவமைச்சர். இந்த அமெரிக்கால இருக்கிற சுதந்திர சிலை பிக்காசோ ஓவியம் வரையப்பட்டு ஆனந்த சமரகோன் தேசிய இயற்றி இருக்க. விஜயகுமார் ஒரு நடிகர். ஆனால் பாருங்க, மற்ற எல்லாத்திலையும் ஏதாவது ஒரு உயிரில்லாத ஒரு இதை வடிவமைச்சிருக்கிறோம் அல்லது இயற்றி இருக்கிறோம், ஒரு ஆக்கத்திறனா வந்திருக்கு. இங்க நடிகர் என்றது தன் உணர்ச்சி பாங்க வெளிப்படுத்துறதான் இருக்கிறத ஒழியா இங்க வித்தியாசமானது விஜயகுமார் துங்க என்று சொல்லி நான் கருதுறேன். அடுத்தது 3ஆம் 4ஆம் வினாக்களுக்கு தரப்பட்ட சொற்களுக்கு பொருத்தமான தொடர்பை குறிக்கும் இலக்கத்தை வெற்றிடத்தில் எழுதுக. அப்ப இதுல பாப்பீங்க, தந்திருக்கிறதுக்குள்ள லிங்க பார்க்கணும். பல்கலைக்கழகத்துக்கு தலைவர் துணைவேந்தர். அப்ப அப்படியான ஒரு அமைப்பில இங்க என்ன இருக்குன்னு பாத்தீங்களான்னு சொன்னால், பாடசாலைக்கு பணிப்பாளர் என்ற ஒரு தலைவர் இருக்கிறீங்க, அதிபர் தான் இருப்பார். ஆலயம் பிரதமர் என்றது நிறுவனமயப்படுத்தப்பட்டதா இருக்காது. கல்விய கல்லூரி பீடாதிபதி என்றதுதான் வரும். மாகாண முதலமைச்சர் அது ஒரு நிறுவன அமைப்புக்குள்ள இல்லை. அடுத்தது பாரு 4வது 1994 1904. இதை நான் விளங்கப்படுத்தும். ஏனென்றால் 1994 என்றது ஒரு ஆண்டு. 1904 1896 என்றது ஒரு ஆண்டு. 1904 என்றதும் ஒரு ஆண்டு. அப்ப இந்த 2 ஆண்டுகளுக்கும் தொடர்பை பார்த்தீங்கள் என்று சொன்னால் 8 ஆண்டுகள் வித்தியாசம் இருக்கு. 8 வருஷம் வித்தியாசம் இருக்கு. அப்ப விடையில பாருங்க, விடையிலேயே எல்லாத்துக்குள்ளேயுமே 8 ஆண்டு வித்தியாசம் இருக்கிறது. அப்ப அதை வச்சுக்கொண்டு நாங்க தெரிவு செய்ய முடியாது. ஆனால் இதுல பாருங்க, இது ஒரு நெட்டாண்டோண்டா இல்ல. நெட்டாண்டு அல்லது லீப் வேடம்ன்றது இறுதி 2 இலக்கமும் 4ஆல வகுபடும் என்றால் அது லீப் வேடம். இறுதி 2 இலக்கமும் 4ஆல வகுபடும் என்றால் அது லீப் வேடம். இங்கே இறுதி 2 இலக்கமும் 4ஆல வகுபடும் என்றால் லீப் வேடம். அப்ப இது லீப் வேடங்கள் 2 நெட்டாண்டுகள். இடையில ஒரு ஆண்டு இருக்கு. இங்க 4 வருஷத்துக்கு பிறகு 1900 என்று பேர். இதுக்கு 4 வருஷத்துக்கு பிறகு இது வரும், இது வரும். இந்த 1900 நெட்டாண்டு இல்ல, லீப் வேடம் இல்ல. ஏனென்றால் இது 4ஆல பிரிபடாது. 0 என்று இருந்தால் கடைசி 2 இலக்கம் 0 என்றால் முன்னுக்குள்ள இலக்கத்தை பார்க்கும். ஆகவே இது லீப் வேடம் இல்ல. ஆகவே இந்த இடையில வார வருஷம் லீப் வேடம் இல்லாத தொடர்பை பார்க்கும். அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்க தரப்பட்டிருக்க விடைகளுக்குள்ள பார்த்தால்
எது அப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. 996, 2000, 2004 அது லீப் இடம் வருது. அப்ப அது வராது. 2100 இது லீப் இடம் இடையில வாரது லீப் இடம் இல்லை. ஆகவே இதுதான் விட. சரி, இப்படி மற்றவர்களையும் நீங்கள் பார்த்திருப்பீங்க. அதுல 5வது வினாவை பாருங்க. 5வது கொஞ்சம் வித்தியாசம். நிறை உயரம் வெப்பநிலை அங்க டேஷ் பண்ணிருக்கு. இதுல என்னன்னு நீங்கள் தொடர்பை கண்டுபிடிப்பீங்கன்னு சொன்னா இது கொஞ்சம் சிக்கலானதுதான். இந்த இதுல தனிப்பூச்சியம் என்ற கன்செப்ட பார்ப்போம். தனிப்பூச்சியம், அதாவது தனிப்பூச்சியம் என்றது என்னன்னு சொன்னால், நீங்கள் அளக்கிற அளவீட்டு கருவியால இல்லை என்று சொன்னால் எந்த அளவீட்டு கருவியால அளந்தாலும் இல்லதான். இப்ப பாருங்க, நான் மீட்டர் கோலை கொண்டே ஒரு இடத்தின் உயரத்தை அளந்து பார்க்கிறேன், பூச்சியம், உயரமே இல்லை, அது ஒன்று இல்லை. அதை நீங்கள் அளவு நாளாக கொண்டே அளந்தாலும் அப்படித்தான் வரும். வேணியர் எடுக்குமானிய பயன்படுத்தி அளந்தாலும் அப்படித்தான் வரும். பூச்சியம், உயரமே இல்லை, நிறையே இல்லை என்றால் எந்த திராசை கொண்டு அளந்தாலும் நிறை இல்லை நம்பர். ஆனால் வெப்பநிலையை பாருங்க, இந்த தொடர்பு நிறையும் உயரமும் ஒரே மாதிரிதான் இருக்கு. வெப்பநிலை என்றது நான் செல்சியஸ் வெப்பமானியை கொண்டே அளந்தால் பூச்சியம் என்று காட்டும், பரநேட்டை கொண்டே அளந்தால் வேறு ஒன்று 32 என்று காட்டும், கெல்வினை கொண்டே அளந்தால் இன்னொன்று காட்டும். அதாவது வேற வேற வெப்பமானியால் அளக்க வேற வேற வெப்பநிலையை காட்டும். வேற வேற வெப்பமானியால் அளக்க வேற வேற வெப்பநிலையை காட்டும். அங்க வெப்பநிலை இல்லையென்று ஒரு வெப்பமானி சொல்லக்க இன்னொரு வெப்பமானி வாசிப்பை காட்டும். அதாவது சார்பு பூச்சியம்னு சொல்றோம். அப்படி காட்டக்கூடியது கீழே என்னன்னு பாருங்க. சுட்டன் இல்லையண்டா இல்லதான், தரநிலை ரேங்க் பண்றதும் இல்லையண்டா இல்லதான், மழை வீழ்ச்சியும் இல்லையண்டா இல்லதான், பரீட்சை புள்ளி இல்லையென்றால் இல்லையன்னு சொல்லியா. நீங்க அளக்குற வினாத்தாளுக்கு தான் ஒரு பூச்சியமே இருக்கு. ஒரு பேப்பரை கொண்டே பாக்குறீங்க, அதுக்கு பூஜ்ஜியம். ஆனா அது இன்னொரு பேப்பரை கொண்டே பார்த்தா அவருக்கு பூஜ்ஜியம் வரா, அது வேறு ஒரு மார்க்ஸ் வரும். அப்ப இங்க வித்தியாசம் பரீட்சை புள்ளி. அடுத்தது பரீட்சையில பெறுபேறு வரும். பரீட்சையில பெறுபேறு வரும். போட்டியில என்ன வரும்? போட்டியில என்ன வரும்? போட்டியில வெற்றி தோல்வி என்றது வரலாம். ஆனால் தனிப்பட்ட ரீதியா நீங்க சொல்லலாம் ஒரு ஆளுக்கு வெற்றி வரும் தோல்வி வரும் என்று. பொதுவா தான் சொல்லணும். முடிவு பெறுபேறு வர போட்டிக்கு முடிவு. இவ்வாறான வினாக்களை நீங்கள் தொடர்ந்து இதை செய்யலாம். இவ்வாறான வினாக்கள். அதனால அதை நான் சொல்றேன். நேரடியா அடுத்த கணித பகுதிகளோட அன்றைய 11வது வினாவுக்கு நான் செல்ல பேப்பர் இல்லாத யோசிக்க தேவையில்லை. இதுல ஸ்லைட்ல நான் கேள்வி போட்டுருக்கேன். ஒரு கொஸ்டின் இருக்குது. அந்த 240 மாணவர்கள சராசரி நிறம் 39 கிலோகிராம். அவர்கள 7 பேர் விலகினார். விட்டுட்டு போனால் இடைநிறை 3 கிலோகிராம் அதிகரித்தது. விலகிய மாணவர்களின் மொத்த நிறை அதுதான் கேள்வி. இங்க பாருங்க, முதல் ஆக்கள் எண்ணிக்கை வந்தீங்கன்னா இங்கால சராசரி நிறம். பிறகு 3 பேர் விலத்தினமா 7 பேர் விலத்தினமா 3 கிலோ அதிகரிக்கன்னு சொல்லி இதை நீங்கள் பலமையா நீங்க செய்யற மாதிரி 240 39 பெருக்கி மொத்த நிறைய மியூட் பண்ணுங்க சார். பேருக்கு மொத்தம் அது பலமையான. அப்படி இல்லாமல் நான் என்னென்று செய்யறேன். இதுல வேற மீட் பண்ணுங்க சார். சார் அதுல நிறைய பேர் மீட் பண்ணாம இருக்காங்க சார். அவங்கள மீட் பண்ண சொல்லுங்க சார். இந்த ஒரு பொதுவான எதிக்ஸ் ஒன்று இருக்குது. இப்படியான பொது மீட்டிங்ல இருக்கிறவர்கள் கொஞ்சம் தங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அமைப்பில இருக்கும். சில பேர் இந்த மியூட் பண்ணாமல் காய்ச்சணும் தான் மற்ற ஆக்களுக்கு டிஸ்டர்பா இருக்கு. பாருங்க, அப்படி இல்லை கஷ்டம் சொன்னால் நீங்கள் அந்த நான் மியூட் பண்ணுறேன். நான் டிஸ்கஸ் பண்றதுக்காண்டி தான் அன்மியூட் பண்றேன். உங்களுக்கு விருப்பம் இல்லை என்று சொன்னா நான் மியூட் பண்ணி போட்டு நானே காய்ச்சி வந்துடுறேன்.
சரி, அப்ப இதுல பாருங்க இலகுவா செய்யறதுக்கு என்ன செய்ய போறோம்னா முதல் தந்திருக்கிற ஆட்களின் எண்ணிக்கையை பொறிஞ்ச பாருங்க 240 இங்கால 39 கிலோ. திரும்ப பாருங்க 240 அங்கால 39 கிலோ எழுதியாச்சு. இப்ப 7 பேர் விலகினால் 240 7 பேர் விலகினால் 233. அவேண்ட இடநிற 3 கிலோ கூடினோடைய 42. இப்படி ரெண்டே எழுதுறது. முதலாவது வரிசையில முதலாவது, இரண்டாவது வரிசையில இரண்டாவது எழுது. எழுதி போட்டு இங்க பாருங்க மேலே இருந்து கீழே வாங்க 240 இருந்து 233 வரைக்கும் 7 குறையுது. அப்ப -7 என்று போடுறது. குறைஞ்சால் -7 என்று போடுறது. இந்த ஸ்லைட்ல வார இதை வடிவாவதான் நினைச்சீங்கன்னா சரி, நான் எழுதி காட்டுறேன்டா அதுக்கு எழுதுறதுக்குரிய டைமே மிச்சம் பிடிக்கிறதுக்கா. அடுத்தது 39 இருந்து 42, அதுவும் மேலே இருந்து கீழே வாரம் அதிகரிக்குது +3. குறைஞ்சா மைனஸ் என்று போடணும், அதிகரிச்சா பிளஸ் என்று போடணும். இதான் முதலாவது ஸ்டெப். அடுத்தது ஏதாவது ஒரு மூலை வழியை எடுக்கிறது. ஏதாவது ஒரு மூலை வழியை எடுக்கிறது. இப்படி எடுக்கலாம் இல்ல இப்படி எடுக்கலாம். நான் இப்படி எடுக்கிறேன். எடுத்துட்டு மாறி பெருக்கணும். இந்த 7ஆல 42 பெருக்கணும், 3ஆல 240 பெருக்கணும். பாருங்க என்ன செய்யறா, முதல் மூலை வழியை எடுக்கிறேன். இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு மூலையை எடுக்கலாம். பிறகு இந்த மாறி பெருக்கிறது. அந்த -7ஆல இங்க உள்ள பெருக்கிறது, +3ஆல அங்க உள்ள பெருக்கிறது. அப்ப இங்க பாருங்க -7 × 42 கூட்டோணம் +3 × 240. அப்ப 7 42ஆல பெருக்கினால் 294, அங்கால 3ஆல 240 பெருக்கினால் 720, பிளஸும் மைனஸும் இருந்தா கழிக்கிறோம். அப்ப 626 கிலோகிராம் என்று வரும். சாரி 600 இல்ல 500 ஏன்னா 400 கழிச்சே போல 10ல 4 போனால் 6, 11ல 9 போனால் 2, 6ல 2 போனால் 4, 426 வரணும். 426. சரி, அப்ப இப்படியான வினாக்கள் வந்தால் இந்த வழியை பயன்படுத்தி நீங்க செய்யலாம். திரும்ப சொல்றேன் பாருங்க. முதல் 240 பேர்ட்ட 39 கிலோ, அடுத்தது 233 பேர்ட்ட 42 கிலோ. இப்ப பாக்குறோம் குறுக்க பிறகு இந்த மேலே இருந்து கீழே பார்க்கிறோம் -3, மேலே இருந்து கீழே பார்க்கிறோம் +3. இனி ஒரு மூலை விட்டதை எடுக்குது, ஏதாவது ஒரு மூலை விட்டதை இருக்கு. இனி மாறி பெருக்கணும். இந்த 3ஆல அங்க பெருக்கணும், இந்த 7ஆல இங்க பெருக்கணும். பெருக்கிறோம், கூட்டினா விட பெறும் 426 கிலோகிராம். இப்ப இந்த இப்படி வினாக்கள் வந்தால் நீங்கள் பரீட்சைகள்ல இலகுவா செய்யலாம். இல்லாவிட்டால் நீங்க 240 39ஆல பெருக்கியும் 233 42ஆல பெருக்கியும் வாரப்படியே கழிக்கணும். பெருக்கிறதுக்குரிய நேரம் வீணா போடும். அப்ப இல்ல 426 வரணும். இங்க விடாப்புல 626 லடாக்கு. சரி, இனி அடுத்த வினா உங்களுக்கு ஏற்கனவே தந்தது ஒரு ஐசி நம்பர். ஒரு அடையாள அட்டை இலக்கத்தை தந்தால் அவர் ஆணோ பெண்ணோ பிறந்தது எப்ப என்றதெல்லாம் இனங்காணலாம். ஆண் பெண் பிறந்த திகதி இதுவரையில இனங்காணலாம். ஒரு ஐடென்டி கார்டு நம்பரை வச்சுக்கொண்டு, ஒரு அடையாள அட்டை இலக்கத்தை வச்சுக்கொண்டு செய்ய. அப்ப என்னண்டு அடையாள அட்டை இலக்கத்தை செய்ய போறோம் பாருங்க. பேர் சொல்லுவேன். இந்த படம் கீற அந்த ஸ்லைட்ல கீறி விளையாடுறாங்களுக்கு பேரை சொல்லித்தான் நிறைய அறிமுகப்படுத்த வேண்டி வரும். சரி பாப்போம். அப்ப முதல் நான் இத ஒரு அடையாள அட்டை இலக்கம் தந்திருக்கு. 8053 207 01B இதான் அடையாள அட்டை இலக்கம். இது இவ்வளவு காலம் இருந்தது. இப்ப புதிய அடையாள அட்டை இலக்கத்துல என்ன செய்கிறார்கள் சொன்னா இப்படி சேர்த்திருக்கிறார்கள். அதாவது அந்த முதலாவதா இருக்கிற அந்த ஆண்டு 80 என்றதை இந்த சிவப்பால காட்டியிருக்கு, அவ்வளவுதான் ஆட் பண்ணப்பட்டிருக்கு. வி இல்லாமல் போயிருக்கு. 12 இலக்கத்தை கொண்டதா இருக்கு. புதிய இலக்கம் 12 இலக்கத்தை கொண்டதாக அமைந்திருக்கும். அப்ப இங்க தந்திருக்கிற இந்த புது இலக்கம் 12 இலக்கத்தை கொண்டதாக இருக்கு. இது இதான் புதிய இலக்கம். அப்ப இந்த 80 என்றது முதலாவதா இருக்கிற அந்த 80 என்றது நீங்கள் பிறந்த ஆண்டை குறிக்கும். புதிய இலக்கத்துல
அந்த முன்னுக்குள்ள 1980 என்று சொல்ற அந்த நீலத்தால காட்டி இருக்கிற இந்த பகுதி நீங்கள் பிறந்த ஆண்டை குறிக்கும். யாராவது உங்களோட ஐடென்டி கார்டு நம்பரை பார்த்தீங்கன்னா இந்த முன்னுக்கு இருக்கிறது உங்களுடைய பிறந்த ஆண்டை குறிக்கும். இந்த நீலத்தால காட்டி இருக்கிறது பழைய நம்பர் 80 காட்டு, 80 ஆண்டு பிறந்த 80 காட்டு. அடுத்தது இது பிறந்த ஆண்டு. அடுத்த பாருங்க, அடுத்த நீலத்தால பாக்ஸ் பண்ணி காட்டி இருக்கிறேன். இதை பார்த்தா இதுதான் இந்த வருஷத்துல நீங்கள் பிறந்து எத்தனையாவது நாள், இந்த பிறந்த வருஷத்து 80ஆம் ஆண்டு தொடங்கி எத்தனையாவது நாள் பிறந்திருக்கிறீர்கள் என்றதை காட்டு. ஆண்கள் என்று சொன்னால் எத்தனையாவது நாள் என்றதை காட்டு. ஆண்கள் என்று சொன்னால், ஆண் என்று சொன்னால் ஆண்டில் எத்தனையாவது நாள் பிறந்தார் என்றதை சொல்லும். ஒரு வருஷத்துல எத்தனையாவது, ஜனவரி 3ஆம் தேதி என்றால் அவருக்கு 003 என்று போடுவோம். ஜனவரி 31ஆம் தேதி என்றால் 031 என்று போடுவோம். ஆனால் 500 விட அதிகமா இருந்தால் அது பெண்ணா இருக்கும். 500ஓட சேர்த்திருந்தால் அது பெண்ணாக இருக்கும். அப்ப இந்த ஐடென்டி கார்டு நம்பரை பார்த்த உடனே உங்களுக்கு தெரியும் இவர் 1980ஆம் ஆண்டு பிறந்திருக்கிறார். 500 என்று பாடக்கூடிய 500 விட கூட வந்தால் அது பெண். அடுத்தது 32, 500ஓட 32 தான் கூட்டி இருக்கு. அப்ப 32வது நாள், அந்த வருஷத்துல 32வது நாள் பிறந்திருக்கு. ஜனவரியில 31 நாள். அப்ப அடுத்தது பிப்ரவரி 1ஆம் தேதி பிறந்திருப்பார். எப்போ பிறந்திருப்பா பிப்ரவரி 1ஆம் தேதி. அதான் டவுட் இருந்தால் சாட் பாக்ஸ்ல போடலாம். நான் இந்த டவுட்டை நீங்கள் அன்மியூட் பண்ணி விட சத்தம் போடுறதால டிஸ்டர்ப் இருக்கிறதால க்ளோஸ் பண்ணிரு, மியூட் பண்ணிருக்கு. அப்ப ஆணா இருந்தால் எப்படி இருக்கும்டா 80ஆம் ஆண்டு 032 0701 இருக்கும். அப்ப ஆண் என்றால் ஆண்டுக்கு அடுத்து வர 3 இலக்கமும் 365 குறைவா தான் இருக்கு. 500 குறைவா இருக்குமென்ற விட 366 குறைவா இருக்கு. ஒரு வருஷத்துல 366 நாள் தான் நான் கூட்டினது வரல. பெண் என்றால் 500 366 கூட்டினால் 866 வரையில வரலாம். அதை விட கூட வரையலாம். அப்ப இதுல பாருங்க, இந்த ஐடென்டி கார்டு நம்பரை வச்சுக்கொண்டு நான் சிம்பிளா பிடிக்கலாம். பாருங்க, இதுல இந்த 532 என்றது தானே, அதை பார்த்த உடனே தெரியுது இது பெண். அப்ப இவர் ஒரு ஆண் என்று சொல்ற முதலாவது விட பிள்ளை. அப்ப ஒன்றுமே தெரியாமலே செய்திருக்கலாம். ஒரு விளக்கமே தேவையில்லை. உங்களுக்கு இந்த கேள்வியை பார்த்த உடனே சிம்பிளா செய்திருக்கலாம். 80 பிறந்த வருஷம், 532 என்றால் 500 விட கூட இருக்குது. ஆகவே இது ஒரு பெண். அப்ப ஆண் இருக்கிற விட பிள்ளை. அப்ப விஷயம் முடிஞ்சு. இவ்வளவு விளங்கப்படுத்த மாட்டேன், வேகமா போறது சிலருக்கு மட்டும்தான் விளங்கப்படுத்துவேன். இதை பாருங்க, நத்தி ஒன்று ஏறுதான். 25 அடி உயரமான கம்பம் ஒன்றில் ஒரு நாளில் 5 அடி ஏறி 3 அடி சரக்கு. ஒரு நாள்ல 5 அடி ஏறி 3 அடி சரக்குன்னு சொல்லி. அப்ப இந்த கேள்வியும் உங்களுக்கு வினாத்தாள தந்திர கேள்வியும் சின்ன வித்தியாசம். அங்க நாள் கணக்கு வித்தியாசம், இங்க ஒரு நாள் என்றே சொல்லிடு. அப்ப இதுக்கு ஷார்ட்கட் என்னென்னால், மேல ஒரு நாள் என்று அப்ப ஏறினது 25, சரக்குறது கம்பத்தின் உயரம் 25, ஏறுறது 5, சறுக்குறத மேலே எங்களையும் கழிக்கும். பாருங்க, 25 அடி கம்பம், 5 அடி ஏறுது. அப்ப நீங்கள் இங்க பார்க்க வேண்டிய விஷயம், இந்த 25 கம்பத்தின் உயரம், 5 என்றது ஏறுற உயரம். அப்ப அதுக்கு கீழே இதை போடுறது. கழிக்கோணம் இங்கால இருக்கிற சரக்குற தூரத்தை மேலேங்களையும் ஒரே தூரம் தான் சரக்கு. அப்ப அதுதான் மேலேங்களையும் கழிக்கும். அவ்வளவுதான் விஷயம். இது ஒரு ஷார்ட்கட், வேறு ஒன்றுமே தேவையில்லை. அப்ப 25ல 3 போனால் 22, 5ல 3 போனால் 2, 22 2 வச்சார் 11. அப்ப இது இல்லை, இது இல்லை, இதுதான் விட. இப்ப இதுக்கு நான் இங்க வெட்டி காட்டி இருக்கிறது என்னென்றால், நீங்க செய்து பார்க்காமலே பிடிக்கலாம். பாருங்க, ஒரு நாள்ல 5 அடி ஏறி 3 அடி சரக்கு என்றால் 2 அடி தான் ஏறும். ஒரு நாள்ல 2 அடி தான் ஏறும். அப்ப 15 நாள் என்றால் 30 அடி என்று வந்துடும். அது போல 13 நாள் என்றால் 26 அடி என்று வந்துடும். அது போல அப்ப 4ஆவதும் 2ஆவதும் விட இல்லை என்றது தெரியும். முதலாவதும் 2ஆவதும் விட. அதுக்கு பிறகு இந்த ஷார்ட்கட்டை போட்டு பார்த்து 11 கண்டுபிடிச்சிட்டீங்க. இல்ல விட இப்படி சொற்கள் எழுதி பாக்குற 2 அடிக்கு ஒரு நாள், இறுதி 5 அடிக்கு ஒரு நாள், அப்ப மிச்சம் 20 அடி ஏற 10 நாள், அப்ப மொத்தம் 11. படத்துல விளங்கப்படுத்தி இருக்கிறேன். எல்லா வகையான ஆட்களுக்காக சொல்றேன்.
ஷார்ட்கட் தெரிஞ்சாக ஷார்ட்கட்டை பின்பற்றுறது, விளக்கம் தேவை என்றார்கள் விளக்கத்தார போடுறது. 5 அடி ஏறுது, 3 அடி சறுக்குது, அப்ப ஒரு நாளைக்கு 2 அடி தான் ஏறப்போகுது. ஒரு நாளைக்கு அது ஏறுறது 2 அடி தான். 5 அடி ஏறி 3 அடி சறுக்கினா 2 அடி தான் ஏறும். இப்படி ஒவ்வொரு நாளும் 2 அடி 2 அடி 2 அடியா ஏறும். கடைசி நாள் ஏறக்க சறுக்காது. ஏறி தொட்டுட்டு வேண்டா சறுக்காது, அல்லது தொட்டு வேண்டா விந்தான் பிறகு சறுக்கிட்டு யோசனை இல்லை. பதில 5 அடி போனால் மிச்சமா 20 அடி இருக்குது. 20 அடி இருக்கு. ஒரு நாளைக்கு 2 அடி ஏறும் என்றால் 20 அடி மேற 10 நாள், கடைசி ஒரு நாள், அப்ப 11 நாள். அதான் 11 நாள். அப்ப இவ்வளவு விளக்கம் தேவையில்லை. இந்த வட்டத்துக்கு போட்டுருக்க ஷார்ட்கட்டை மட்டும் தெரிஞ்சாலே போதும். இந்த வட்டத்துல இருக்கிற ஷார்ட்கட்டை மட்டும் நீங்கள் தெரிஞ்சு கொண்டாலே போதும். இது மட்டும் தெரிஞ்சா காணும். இனி பாப்போம் கேள்வி உங்களுக்கு தந்துரு கேள்வி. இதுவும் அதே கேள்விதான், ஒரு சின்ன வித்தியாசம் வந்தது பாருங்க. 25 அடி உயரமான கம்பத்துல 4 நாட்கள்ல 5 அடி ஏறுமா. 4 நாட்கள்ல 5 அடி ஏறுதுன்னு சொன்னால் இந்த இடத்துல பாருங்க, 4 நாட்கள்ல 5 அடி ஏறுது என்றால் அடுத்த 2 நாள்ல 3 அடி சறுக்குது. அப்ப 4 நாள் 5 அடி ஏறி 3 அடி சறுக்குது என்றால் மொத்தமா 6 நாளில 2 அடி தான் ஏறும். மொத்தமா 6 நாளில 2 அடி தான் ஏறும். முதல் 4 நாளும் 5 அடி ஏறினது, அடுத்த 2 நாளும் 3 அடி சறுக்கி கொண்டு இருக்குது. அப்ப கடைசியா பார்த்தா 2 அடி தானே ஏறி நிற்கும். எத்தனை நாளைய பிறகு? 6 நாளை. அப்ப எத்தனை நாள் உச்சியை தொடும் என்றால் இங்க பாருங்க, 6 நாள்ல 2 அடி தான் ஏறும்.